தேவனே அந்த விருப்பத்தை உண்டாக்குவாரானா? அவன் வாழ்க்கைக்கும் அவன் பார்த்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் வாழ்க்கைக்கும் அவன் உணர்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த விருப்பத்தை உண்டாக்கினது தேவனானால் அந்த ரதத்தை அவன் கண்கள் கண்டது. அந்த ரதத்தை தொட்டான். கவனிங்க, ஊழியன்னா என்னன்னு கூட தெரியாது, பிரசங்கிப்பதுன்னா என்னன்னு கூட தெரியாது, பாட்டு பாடுறதுன்னா என்னன்னு கூட தெரியாது. இங்க கவனிங்களே, இங்க கவனிங்களே, எங்க சபையில் சண்டே ஸ்கூல்ல ஒரு மனப்பாட வசனம் கூட சொல்லாதவன் நான். ஜீவா அப்போ நானேன்னு சொல்லி தருவாங்க, அதை கூட நான் சொல்ல மாட்டேன். The Lord is my shepherd, கர்த்தரின் மேய்ப்பரார், அது கூட நான் சொல்லாதவன் 23 வயசு வரைக்கும். ஆனா தேவன் எனக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்கினார், ஊழியம் செய்யணும், பிரசங்கிக்கணும். அது சாதாரணமா இல்லை, ஊழியர்களுக்கு முன்னாடி பேசணும். என் வாழ்க்கைக்கு அது எட்டாதது தானே. ஆனா அந்த ரதத்தை நான் கண்டேன், தொட்டேன். ஒன்று தெரியும், விருப்பத்தை உண்டாக்கினவர் ஏமாற்ற மாட்டார். விருப்பத்தை உண்டாக்கினவர் ஏமாற்ற மாட்டார். விருப்பத்தை உண்டாக்கினவர் ஏமாற்றல. ஆயிரங்களுக்கு முன்பதாக நிறைய பரிசுத்தவான்கள் என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க நடுவில் நின்று நான் ஊழியம் செய்கிற மாதிரி நான் பார்த்த அந்த சொப்பனங்கள் எல்லாம் என் கண்கள் கண்டது, என் கை தொட்டது, அதன் மேல் ஏறி இருந்தேன். அப்போ எனக்குள்ள அந்த விருப்பத்தை உண்டாக்கினது தேவனானால் அந்த ரதத்தை நான் நிச்சயமாய் பார்ப்பேன். அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொன்னது கர்த்தரானால் இந்த வருஷம் சிலர் அந்த ரதத்தை தொடுவீர்கள். அதுக்கு எனக்கு என்ன தகுதி? தகுதி வேண்டாம். கை தட்டுங்க, வாய்களை திறங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 நிமிஷம் கீபோர்டில் கை வைங்க, கீபோர்டில் கை வைங்க, நல்ல கை தட்டுங்க, வாய்களை திறங்க. அந்த விருப்பத்தை ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறால் தரபா ஷரபா கந்துரபா சந்தலபதியா. இதோ ரதத்தின் சத்தம் கேட்கிறது, இதோ கரளைகளின் சத்தம் கேட்கிறது. இதோ நீ இருதயத்திலே பல வருஷமாய் யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்திலே புதைந்து கிடந்த ஒரு விருப்பம் மாம்ச ரூபம் எடுத்து வருகிறது, மாம்ச ரூபம் எடுத்து வருகிறது. யாருக்கும் சொல்ல முடியாத அந்த விருப்பங்கள் நல்ல கை தட்டுங்க, வாய்களை திறங்க. வெளியில சொல்ல முடியாது. வெளியில சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, வெளியில சொன்னா உனக்கான்னு கேட்பாங்க. ஆனா உன் மனதிலே உதித்த அந்த ரதம், உன் மனதிலே உதித்த உன் கணவனுடைய ரட்சிப்பு, உன் மனதிலே உதித்த அந்த தேசத்தினுடைய விடுதலை மாம்ச ரூபம் எடுத்து வருகிறது, மாம்ச ரூபம் எடுத்து வருகிறது. இம்மாயிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மாயிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மாயிலும் நீரே, மறுமையிலும். பாடுங்க ஐயா, பாடுங்க. என் எல்லாமே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீ. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார். இது உனக்கா தோன்றின விருப்பம் அல்ல. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா,
இது ஏன் விருப்பம் இல்ல. சமையல் பண்றவனுக்கு ஏன் சார் இந்த விருப்பம் வரணும்? ஐயா கொஞ்சம் கவனிங்க, சிஸ்டர் கொஞ்சம் கவனிங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இந்த விருப்பம் ஏன் வரணும்? பழக்கடை நடத்துற உங்களுக்கு எந்த விருப்பம் வரணும்? உலகத்துக்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்த இன்ஜினியரிங் படித்த எனக்கு ஏன் பிரசங்கிக்கணும்னு விருப்பம் வரும்? இதை உண்டாக்கினது மனிதன் அல்ல, God. வேலை செய்கிற உனக்கு சபை நடத்தணும்னு ஏன் விருப்பம் வந்தது? இவ்வளவு லட்சம் கடல்ல இருக்கிற உனக்கு ஏன் மிஷனரியை தாங்கணும்னு விருப்பம் வந்தது? இந்த விருப்பத்தை தந்தது மனுஷன் அல்ல, கர்த்தர். கைகளை தட்டுங்க. இந்த விருப்பத்தை தந்தது நானா? இந்த விருப்பத்தை தந்தது நானா? நாட்கள் வரும், நாட்கள் 2025 வருஷம் முடிவதற்குள்ளே உனக்குள்ளே விருப்பத்தை உண்டாக்கினவர் அதனுடைய செய்கையை உன் கண்கள் காணப்போகிறார். எனக்கு சொந்த வீடு இல்லாத போது கர்த்தருக்காக ஒரு 10-15 சென்ட் இடம் வாங்கணும்னு ஒரு விருப்பத்தை உண்டாக்கினது கர்த்தரானா? அது வருகிறது, அந்த ரதம் வருகிறது. கை தட்டுங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். அது வருகிறது, அது வருகிறது. ஒரு பெரிய ஆராதனை ஸ்தலத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அது வருது. வேடிக்கை பார்க்காதீங்க, அது வருகிறது. ஐயோ, மாசந்தோறும் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், கடன்காரே என்ன நெருக்கிறான். ஆனா உனக்குள்ள அமானுஷிக விருப்பம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 10 சபையாவது கட்டணும்னு அதை உண்டாக்கினது கர்த்தரானால் அந்த ரதம் வருகிறது. உணரவல் கமனதியா, ஒரு அபிஷேகம் வருகிறது, ஒரு அபிஷேகம் வருகிறது. நீங்க விட்டு கொடுக்கணும், நீங்க விட்டு கொடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் நான் முடிக்கிறேன். எங்க அன்னைமார்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுடைய சுக செய்தியை விசாரிச்சுட்டு வான்னு அப்பா அனுப்புறாரு. அவன் யுத்த களத்தில் வந்த போது ஏற்கனவே ராணுவங்கள் அணிவகுத்து நிற்கிறது. The soldiers are in the march. ஆனா இவன் வந்த உடனே இவன் கேட்கிறான், உருத்த சேதனம் இல்லாத இவன் என் தேவனை நிந்திக்கிறதற்கு யார்? அங்க நிக்கிறவங்க கிட்ட போய் கேட்கிறான், இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? அண்ணே, இவன் போய் கேட்கிறான். கவனிங்க, ராணுவத்துக்கு பழக்குவிக்கப்பட்டவன் கேட்காதத ராணுவத்தில் தேர்ச்சி அடைந்தவன் ஆயுதங்கள் வைத்திருக்கிறவனுக்கு வராத வைராக்கியம் இவனுக்குள்ள வருது. இவன் போய் கேட்கிறான், இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும்? அவன் ஒருத்தன் சொல்றான், அவன் சொல்றான், ராஜா அவனை மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி, 2 ராஜா அவனுடைய குமாரத்தை அவனுக்கு தந்து, கவனிங்க கவனிங்க, 3 அவன் தகப்பன் வீட்டாருக்கு சர்வமானியம் கொடுக்கப்படும் சொன்னா. உடனே அவன் சொல்றான், நான் அவனை கொல்றேன்னு சொல்றான். கவனிங்க, நான் அவனை கொல்றேன்னு சொல்றான். வசனம் வாசிக்க நேரம் இல்லை. உடனே அவனுடைய கூட பிறந்த சகோதரன் எலியாப் ஓடி வந்து சொல்றான், உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் உன் துணிகரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு நீ இங்க ஏன் வந்தேன்னு அவன் சொல்றான், ஆடு மேய்க்கிறேன்னா யுத்த களத்துல வந்தேன்னாலே நீ புரிஞ்சுக்கிட வேண்டாமா, இது நான் எனக்குள்ள தேவன். ஏய், கை தட்டுங்க, கை தட்டுங்க, இது நீ இல்லனே. கை தட்டுங்க, இது நீ இல்லனே. கை தட்டுங்க, கை தட்டுங்க, இது நீ இல்லனே, இது நீ இல்லனே. ஏய், ராணுவத்துக்கு பயிற்சி எடுத்தவன், பைபிள் காலேஜ் படித்தவனுக்கு வராத ஒரு விருப்பம் எனக்கு வருதுன்னா அது நான் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இது நானா வரல, நானா ஊழியத்துக்கு வரல, நானா இது ஆரம்பிக்கல, இது கர்த்தர் கொடுத்தது. உடரபல் கமனதியா அதுரமனதன கடக இல்ல, நான் இல்ல. கவனிங்க, இன்னும் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். நான் யாருன்னு எனக்கு தெரியும்ல, நான் யாருன்னு எனக்கு தெரியும்ல, நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன மீறி நான் இப்போ யுத்த களத்தில் நின்று சவால் விடுறேன்னாலும் எனக்கு தெரியும் இது நான் இல்லை. 5 நிமிஷம் கூட ஜெபிக்காதனா இப்போ 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா எனக்கு தெரியும்ல இது நான் இல்லைன்னு. 23 வருஷமா பெற்றவர்கள் அழ வச்சனா இப்ப கர்த்தர் சமூகத்துல நான் அழுகிறேன். அப்ப எனக்கு தெரியுது இல்ல இது நான் இல்லைன்னு.
அவன் சொல்றான், உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் உன் தலைக்கணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் சொல்றேன். செய்யாததை நீங்க செய்வதற்கு இறங்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த விருப்பத்தை உண்டாக்குகிறார். அலெக்ஸ் பாஸ்டர், இத்தனை வருஷம் ஊழியத்தில் செய்யாததை செய்யக்கூடியதை செய்யக்கூடிய ஒரு விருப்பம் நானா வந்துட்டேன் நான் கேட்டீங்கல்ல, நானா வந்துட்டேன் நான் கேட்டீங்கல்ல. நீ அவர்ல கொஞ்சம் கண்ணை போடுங்க தயவு செய்து. விசுவாச பிள்ளைங்க கண்ணை போடுங்க. அக்கா கண்ணை மூடுங்கன்னு சொன்னேன். நீயா வந்தா செய்யக்கூடியதானே செய்ய முடியும். ஆனா இதுவரைக்கும் செய்யாததை உன்னை நான் செய்ய வைக்கிறேன்ல. இதுக்கு முன்னாடி செய்தது இல்ல, இதுக்கு முன்னாடி செய்யாததை செய்ய வைக்கிறார்ல. இதுக்கு முன்னாடி நீ 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 உனக்கு ராணுவத்தினுடைய Dress போடுறதுக்கு தெரியுமா? உனக்கு பட்டை எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா? உனக்கு எதிரிய எப்படி சந்திக்கணும்னு தெரியுமா? உனக்கு சவுலுடைய செருப்பு போட்டுட்டு நடக்க முடியுமா? அவனால அவனுடைய தலை சீராவை போட முடியுமா? ஆனாலும் உன்னை யுத்த களத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்னா உனக்கு தெரிய வேண்டாமா? உன்னை அழைச்சது நான் தானே. இப்ப கேளுங்க, நானா வந்துட்டேனா? நீங்களா வந்துட்டீங்களா? இப்ப ராஜா சொல்றான், எப்பா நீ இளைஞன்பா, நீ சின்ன பையன். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கான். அவனுக்கு எபிரேயம் தெரியும், அவனுக்கு கிரீக் தெரியும். அவங்க அப்பா பாஸ்டர், அவங்க அம்மா பாஸ்டர். உனக்கு என்ன இருக்கு? அவன் சொல்றான், எனக்கு எதுவும் இல்லை, ஆனா தேவன் உண்டாக்கின விருப்பம் இருக்கு. கையை தட்டுகள். உடனவல் கமனா. சிலர் மேல அக்கினி விழுகிறது. தேவன் விருப்பத்தை உண்டாக்குவாரானால் தகுதி தோத்து போகும், உயரம் தோத்து போகும். கையை தட்டுக. உடனவலவாசியா இங்கிலீஷ் தோத்து போகும். கையை தட்டுக. சிலர் மேல அக்கினி, சிலர் மேல அக்கினி, சிலர் மேல அக்கினி. சிலர் நல்ல கை தட்டுக. வாய்களை தரங்க. தேவன் உண்டாக்கின விருப்பம். கை தட்டுக. இது நீ அல்ல. உடரகசியா அல்தராதனா வைடபல் கமரா. இது நீ அல்ல, இது தேவனே. கை தட்டுங்க, கை தட்டுங்க. இது நீங்க இல்ல, இது நீ இல்ல, இது நீ இல்ல, இது நீ. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. நானா வந்துட்டேன் நான் கேட்டீங்கல்ல, நானா வந்துட்டேன் நான் கேட்டீங்கல்ல, நானா வந்துட்டேன் நான் கேட்டீங்கல்ல. நீ வரல. உனக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்கி இதுவரைக்கும் யாரும் செய்யாததை செய்ய வைக்கிறதுக்கு உன்னை களத்துல இறக்கி விடுறார். ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. உடரகசியா யாரும் செய்யாததை, உடரகசியா யாரும் செய்யாததை. தூத்துக்குடி மாவட்டத்தில் யாரும் செய்யாததை செய்கிற ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். கை தட்டுங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். இந்த விருப்பத்தை உண்டாக்கினது தேவனானா? தகுதிகள் தோற்கும். ஏன்னா எனக்கு தெரியுமே, நான் யாருன்னு எனக்கு தெரியுமே. இது நான் இல்லை. நானும் அப்படி யுத்தம் பண்ண வரமாட்டேன். எனக்குள்ள இதை ஒருவர் தர்றார். இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஆளுக்கு முன்னாடி நான் வந்து நின்று நான் அவனை ஜெயிப்பேன்னு எப்படி எனக்கு சொல்ல முடியும்? விருப்பத்தை உண்டாக்கினவர் தகுதியை தோற்கடிப்பார், திறமைகளை தோற்கடிப்பார், யுத்த வீரர்களை தோற்கடிப்பார். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. தைரியமா கேளுங்க, கண்ணை மூடி கேளுங்க. நானா வந்துட்டேனா? கேட்கணும் அம்மா, சிஸ்டர் கேட்கணும். நானா முடிவெடுத்துட்டேனா? நானா மாம்சத்தில் வந்து நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆடு மேய்க்கிறவன் ராஜா கோலியாத்தை வீழ்த்துறேன்னு வந்து சொல்லும் போதாவது அவனுக்கு தெரிய வேண்டாமா இது மனுஷிக அல்ல, தேவன் ஏதோ செய்கிறாருன்னு? என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீ, என்
நீரே என் ஆசையும் நீரே எல்லாமே ஐயா நீதான். கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாமே ஐயா நீதான். இப்போ இந்த விருப்பத்தை தேவன் தான் தாவீதுக்குள்ள உண்டாக்கினார் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம். ஒற்ற அடியில கோலியாத் விழுந்தான், ஒற்ற அடியில விழுந்தான். நான் சொல்றேன், இந்த விருப்பத்தை தேவன் உண்டாக்கினது அடையாளம். திறமைகள் தோற்று போகும், தகுதிகள் தோற்று போகும், உயரம் தோற்று போகும், இங்கிலீஷ் தோற்று போகும், படிப்பு தோற்று போகும். ஏன்? இதை நான் உண்டாக்கினது நானா? இதை உண்டாக்கினது நானா? ஓ, தேர்ச்சி பெற்ற ராணுவங்கள் செய்ய முடியாததை உன்னை கொண்டு செய்ய வைப்பேன். தேவன் விருப்பத்தை உண்டாக்கினாரானால் இதுவரைக்கும் செய்யாததை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். தேவன் ஒரு விருப்பத்தை உண்டாக்கினாரானால் ஊழியத்தில் இதுவரைக்கும் கையிடாத கையில் கை சவால் 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 சூப்ரடி லீப்ரகூசியாதா லம்ப்ரகூசியா லேக்ரடி பரூகதாலியா லீப்ரகந்தூரபா இதுவரைக்கும் செய்யாத ஒன்றை செய்யக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் சிலருக்குள்ள வரவழைக்கிறார். எத்தனை பேர் உன்னை ஏளனப்படுத்தினாலும் நீ அதை ஜெயிப்பாய். உன் கைகளில் அதை ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஹோலி ஃபயர், பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. எனக்கு தெரியும். ஞானேஷ் யாருன்னு ஞானேஷுக்கு தெரியாதா? நான் எப்படி அழைக்கப்பட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? என் மேல கர்த்தர் இந்த அழைப்பை வச்சிருக்கிறாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? நான் இதுவரைக்கும் செய்யாததை செய்யறேன். நன்றி. என்றைக்கு செய்ததையே செய்யும் போது அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. செய்யாத ஒன்றை செய்யும் போது, அழாத நான் அழ ஆரம்பிச்ச போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது நான் இல்லை. கத்தாத நான் கத்த ஆரம்பிச்ச பிறகு நான் ரொம்ப கைண்ட், ரொம்ப ஷை, வெக்கப்படுவேன். என்னைக்கு வெக்கம் போச்சோ அப்பவே தெரிஞ்சுட்டேன் இது நான் இல்லை. இப்ப தாவீது அண்ணன்மார்ட்ட சொல்லாம சொல்றான், அண்ணே இத்தனை வருஷம் என்ன பாக்குறீங்கல்ல, இத்தனை வருஷம் நான் அப்படி தோணல, இப்ப நான் வந்து நின்று அவனை நான் ஜெயிப்பேன்னு சொல்றேன்னா இது நான் நினைக்கிறீங்களா? நான் கார்ல வரும்போது அதான் ஜெபம் பண்ணேன். எல்லாரும் இது நான் நினைக்கிறாங்க. ஏசப்பா, நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது இது உன் துணிகரம் நினைக்கிறாங்க. சில விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இது உன்னுடைய அகங்காரம் நினைக்கிறாங்க. இது அகங்காரம் இல்ல, இது துணிகரம் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சு காட்டணும். ஏய், நீ ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் வருகிறாய், நான் நீ நிந்தித்த ராணுவங்களின். இப்ப நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. எல்லாரும் உங்களை சொல்லலாம், துணிகரத்தில் இதை செய்யறான். கண்ணை மூடுங்க. துணிகரத்தில் செய்யறான், அகங்காரத்தில் செய்யறான். அகங்காரத்தில் எப்படி கத்த முடியுமா? துணிகரத்தில் யுத்த களத்தில் வந்து நிற்க முடியுமா? விமர்சனங்களின் நடுவில் நீ வா, உன்னை துண்டு துண்டாக்கி ஆகாயத்து பறவைகளுக்கு சாப்பாடா போடுவேன்னு சொல்றவங்க முன்னாடி நிற்க முடியுமா? கிராமங்கள்ல எதிர்ப்புகள் வர்ற இடத்துல போய் சண்டே ஸ்கூல் நடத்த முடியுமா? இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் கேட்டுட்டு வேதாகமத்தை கையில் எடுத்துட்டு ஓட முடியுமா? இது நான் இல்ல. அம்மா ஜெபிங்க, இது நான் இல்ல. இவ்வளவு காயங்களையும் பட்டுட்டு கர்த்தருக்காக ஓட முடியுமா? இது நான் இல்ல, இது நான் இல்ல, இது நான் இல்ல, இது ஏன் சுயம் இல்ல, இது ஏன் விருப்பம் இல்ல. எனக்குள்ள ஒருவர் விருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறாருங்கிறது எப்படி தெரிய வரும்? மற்ற யார் கைகளிலும் விழாத ஒரு கோலியாத்து என் கையில விழுவான்.
கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. லைஷபாரந்தனம சந்தரப உடபல் கமனதியா அல்பராதன வைடபல் கமன. என் எல்லாமே ஐயா நீர்தான், என் எல்லாமே ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பாட்டு பாடல. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. என்றைக்கு நீங்க செய்து கொண்டிருக்கிறத விட்டுட்டு நீங்க செய்யாத ஒன்றை செய்வதற்கு களமிறங்குகிறீர்களோ, அன்றைக்கு தேவன் உங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்கி விட்டார் என்ற அர்த்தம். 5 நிமிடம் கூட ஜபிக்காதவர்கள் இனி மணிக்கூர்கள் ஜபிப்பீர்கள். ஒரு 2 சொட்டு கண்ணீர் வராதவர்கள் தாரை தாரை அழுவீர்கள். சின்ன வியாதிகளுக்கு பயந்த நீங்கள் அந்தகார வல்லமையோடு எதிர்த்து நிற்பீர்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த விருப்பத்தை உண்டாக்கினது தேவன். வாசிக்க வேண்டாம், சொல்லி போறேன். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அமத்சியா ராஜா ஆமோஸ்ட சொல்றான், நீ இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லாத போ, நீ இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லாத போ, வேற எங்கேயாவது போய் சொல்லு. ஒன்னா ஆமோஸ் சொல்றான், அமத்சியா ராஜாவே நான் ஒன்று சொல்லட்டா, நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியினுடைய புத்திரனும் இல்லை, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாக இருந்தேன். நாடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது உனக்கு புத்தி வர வேண்டாம், இதை எனக்குள் உண்டாக்குகிறவர் கர்த்தர். இதை நான் இதுக்கு இவ்வளவு பேசுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஜபிக்காத நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும், கர்த்தர். கண்ணை மூடுங்க. இது தேவன் உண்டாக்குகிற விருப்பமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நீங்கள் செய்வீர்கள். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? புரியல. கை துக்குன்னா சங்கடமா இருக்குமா? நான் வேற எதுவும் கேட்கலையே. நான் என் மேல அழைப்பு இருக்குன்னு நான் புரிந்து கொண்டதும் மற்றவர்களை புரிந்து கொள்ள வைப்பதற்கும் தேவன் ஒன்று செய்தார். நான் செய்யாததை இப்ப செய்கிறேன், அது எனக்கு ஒரு அடையாளம். இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது இவன் இல்லை, இது கர்த்தரே தான் இவனை செய்ய வச்சிருக்கிறாருங்கிறதுக்கு 2வது அடையாளம், ஒற்றை அடியில கோழியாத்து விழுந்தான். உங்க காரியம் ஆகும். திறமைகளை தாண்டி, உயரங்களை தாண்டி, மதிப்புகளை தாண்டி, ஸ்ட்ராட்டஜிஸை தாண்டி, தீர்மானங்களை தாண்டி, பயிற்சிகளை தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க. மெதுவா சொல்லுங்க ஆமே. அதான் தேவன் உண்டாக்குகிற விருப்பம். தேவன் ஒரு விருப்பத்தை உண்டாக்குவாரானால், தேவன் ஒரு விருப்பத்தை உண்டாக்குவாரானால் nobody can stop you. நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. ஆமால்ல, ஆமால்ல, அவனை நான் எப்படி வீழ்த்த முடியும் அப்படியெல்லாம் தோணாது. விருப்பங்கள் தகுதிகளை தாண்டினது. விருப்பங்கள் பணத்தை தோற்கடிக்கும், விருப்பங்கள் திறமைகளை தோற்கடிக்கும். இதுக்கு மேல எப்படி எளிமையா பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நானா வந்துட்டேனா? ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா என் கூட சேர்ந்து? நானா அந்த வீடை கட்டுறதுக்கு முன் வந்தேனா? என்ன ஜெபிக்கணுமோ நீங்க fill up the blanks ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆன்னு பார்க்க கூடாது, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நானா அந்த ஊழியத்துக்கு வந்துட்டேனா? காமிக்கணும், ஆண்டவர் காமிக்கணும். இந்த தியானம் பண்றதுக்கு யாரும் இங்கே வரக்கூடாது. சத்தத்தை உயர்த்தணும், வாயை திறக்கணும். ப்ளீஸ் ஓப்பன் யுவர் மவுத். எங்க பலவந்தம் பண்றவங்க தான் பிடித்து கொள்ள முடியும். கொஞ்சம் வாயை திறங்கன்னு. நானா வந்துட்டேன் நான் ஊழியத்துக்கு?
இந்த ரதத்தை பற்றி நானா யோசிச்சேன்னா இவ்வளவு விளக்கின பிறகும் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க பாருங்களேன். மற்ற யாருக்கும் வேடிக்கை பார்க்காதீங்க. மற்ற யாருக்கும் வராத ஒரு விருப்பம் எனக்குள்ள ஏன் வருது? ராணுவத்தில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வராத ஒரு விருப்பம் எனக்குள்ள ஏன் வருது? வேதாகம கல்லூரி படித்தவர்களுக்கு வராத ஒரு தாக்கம் வேதத்தை பற்றி எனக்கு ஏன் சார் வருது? தயவு செய்து வாயை திறந்து ஜெபிங்கன்னு. இப்படியே வந்துட்டு யாரோ பிரசங்கம் பண்ணிட்டு கை தட்டிட்டு போறதா ஊழியம்? இதுவரைக்கும் தோன்றாத விஷயங்கள் தோன்றணும். இதுவரைக்கும் செய்யாத காரியத்தை செய்யணும். இதுவரைக்கும் ஜெபிக்காத ஒரு ஜெபம் வரணும். இதுவரைக்கும் இறங்காத ஒரு களத்துக்குள்ள இறங்கணும். அப்ப தெரியும் இது நான் அல்ல, தேவனே எனக்குள்ள விருப்பத்தை. மசூப்ரடிய சட்டலப கத்துரப சந்தலபதியஸ். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? எனக்கு இந்த பிரசன்னத்தில் சந்தோஷம். கை உயர்த்துங்க. தெய்வ மகிமை இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. இன்னும் 2-3 நிமிஷம் கை உயர்த்துங்க. எல்லாரும் கை கூட சிலருக்கு உயர மாட்டேங்குது. என்ன நல்ல உயர்த்துங்க, தப்பு இல்லை. கற்றுக்கொண்டதை மனசுல கொண்டு வாங்க. தேவன் ஒரு விருப்பத்தை உண்டாக்குவாரானால் அந்த விருப்பம் செய்கையிலே வரும். அந்த விருப்பம் ஒரு விதமான தைரியத்தை தரும். அந்த விருப்பம் ஒரு விதமான சவால்ல உங்களை நிற்க வைக்கும். ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் இப்படி செய்ய முடியும்லாம் தோணாது. செய்திடலாம், 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 செய்து முடிச்சிடலாம். கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பா. எஸ், நான் அவனை வீழ்த்துவேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தேனியம் மாத்திரம் அப்படி ஒரு தைரியம் வரும். ஏன்னா இது நானா தெரியல, இது நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் அப்படியெல்லாம் முழு நேர ஊழியத்துக்கு வர்ற ஆள் இல்லை. நானா இப்படியெல்லாம் கிராம ஊழியத்துக்கு போற ஆள் இல்லை. நானா இப்படி செய்கிற ஆள் இல்லை. எனக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கிறது அவராதா. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. அப்போ தேவன் கொடுக்கிற விருப்பமானால் அது என்ன எதுல வரும்? செய்கையில கண்டிப்பா வரும். ஆனா நிறைய விருப்பங்கள் செய்கையில வருவது இல்லை. சொல்லி முடிக்கிறேன். அநேக விருப்பங்கள் செய்கையில வருவதில்லை. ஏன்னா அந்த விருப்பங்கள் சொந்த விருப்பங்கள். இவ்வளவு உற்சாகமா இருந்துடக்கூடாது. சொல்லுங்க, அந்த விருப்பங்கள் சொந்த விருப்பங்கள். சத்தமா சொல்லுங்க, சொந்த விருப்பங்கள். ஓன் டிசையர். தேவன் இவ்வளவு நேரம் கற்றுக்கொண்டோம். தேவன் தருகிற விருப்பம் எதுல வரும்? அது 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 புரிஞ்சிருச்சு இல்ல? அது கண்டிப்பா வரும். நீங்க அந்த ரதத்தை பார்க்கலனாலும் அந்த ரதத்தை பார்ப்பீங்க. அது அந்த சவாலை நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா அது கர்த்தர் உண்டாக்குகிற விருப்பம். ஆனால் நிறைய விருப்பங்கள் நிறைவேறது இல்லை. வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் எழுதிக்கோங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 21-22. ஒரு கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று உன் மனதிலே நீ சொல்வாயாகில், கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று உன் மனதிலே நீ சொல்லுவாயாகில், ஒரு தீர்க்கதரிசி ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லியும் அது நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அது அந்த தீர்க்கதரிசி தன் துணிகரத்தினால் சொன்ன வார்த்தை. நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்கு. கவனிங்க. அப்போ கர்த்தர் சொல்லாத வார்த்தை, கர்த்தர் கொடுக்காத விருப்பம், கர்த்தர் கொடுக்காத ஏவுதல், கர்த்தர் கொடுக்காத ஒரு 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 எதிர்பார்ப்பு நிறைவேறாது, நடக்காது. சொல்லுங்க, நிறைவேறாது. சீக்கிரம் சொல்லுங்க, நிறைவேறாது, நடக்காது. அது அவன் துணிகரத்தினால் சொன்ன வார்த்தைன்னு போட்டிருக்கு. ஆனால் அது அப்படி இல்லை. he was spoken by his own authority. அது அவன் விருப்பத்திலிருந்து சொன்ன வார்த்தை அப்படின்னு. அதான் அவன் விருப்பப்பட்டு சொன்ன. சிலருக்கு சிலரை நல்ல பிடிக்கும், அதனால நல்ல நல்ல வார்த்தையா சொல்லி ஜெபிப்பாங்க. 1 2 3 மைக் செக்கிங் இருக்கேளா?
அதனால தான் சிலர்கிட்ட மட்டும்தான் ஜெபிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க. உங்கள் அமைதிக்கு நன்றி. நான் கொஞ்சம் நேரம் திருடுவேணும், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 4 மணிக்கு போகணுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, ஆமாம், கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்சி காட்டுனீங்கன்னா நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன், ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அனுப்புவேன். ஆமாம், நீங்கள் நினைப்பீங்க அது நாங்கள் போயிடுவோமே, எப்படி போயிடுவீங்கன்னு பார்ப்போம். அங்கே விட்டுருக்க ஏஞ்சல்ஸை, அங்கே நிற்காங்க ஏஞ்சல்ஸ். என்ன உற்சாகம், உற்சாகம் அப்படி பொங்கி வழியுது. ஒலிவமறை பொன்னிறமான எண்ணெயை கொப்பளிச்ச மாதிரி. கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. That prophet spoken by his own authority. லாபான் தான் தங்கச்சி ரெபேக்காளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிச்ச பார்த்தீங்க? என் சகோதரியை கோடா கோடியா. தங்கச்சி இல்லை, அப்படித்தான் சொல்லுவேன். தங்கச்சி இல்லம்மா, தங்கச்சி இல்லை லாபானுக்கு. பைபிளு சும்மா இந்த மலைக்கு கூட பைபிளில் ஒதுங்க மாட்டேடா. லாபான் தான் தங்கச்சி எலையாசார் கூட அனுப்புறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணாரு? என் சகோதரியை நீ உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசலை பாருங்க. அந்த பிள்ளை உள்ள அநியாயத்தெல்லாம் பண்ணியிருக்கு. வீட்டில் கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது எம்மா நல்லாருமா 16 பெத்து பெருவாழும் வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிச்சவங்கல்ல ஆண்டவர் பார்ப்பார். உன்னதமானவர் நகைப்பார், உன்னதமானவர் நகைப்பார். ஓஹோ, உனக்கு பிடிச்சவங்கன்னா இன்னும் 2 அந்நிய பாஷை, இன்னும் 2 ஜெபம், இன்னும் 2 கை வச்சு கடைசியில் உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பான். இவன் சொன்னது இவனுக்கே அப்பா முடிஞ்சிட்டு வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். 2 பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டான். கேட்கல, நீங்கள் வீட்டில் போய் ஆமேன்னு சொல்லுங்கள். இவன் சொன்னது இவனுக்கே ஆமாம். இவன் சொன்னான் உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பார்கள். கடைசி இவன் சத்துருவாயிட்டான். அவனுக்கு பிறந்த யாக்கோபு இவன் 2 பிள்ளைகளை தூக்கிட்டு போயிட்டான். ஆமாம், அதெல்லாம் பைபிள் படித்தாதான் தெரியும், பைபிள் படித்தாதான் வரும். ஆமாம், அதனால இன்னும் 1 மணி நேரம் எடுத்துகிட்டு தான் நான் முடிப்பேன். நீங்கள் திருந்துற மாதிரி இல்லை. கொஞ்சம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீக்கிரம் நான் முடிக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு வாய்க்கால் தகராறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கவனிங்க. அப்போது விருப்பப்பட்டு சொல்லுகிற வார்த்தை நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. சிலரை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். பாவம், நல்லதாக ஏதாவது சொல்லி விடுவோம், அதுவும் நிறைவேறாது. என்கிட்ட சிலர் ஜெபிக்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே அவ இல்லைன்னா செத்துருவேண்ணே, என்ன செய்ய முடியும், இந்த அப்போ நல்லா அப்படியே சொல்ல முடியும். சிலர் பரிதாபமாக வருவாங்க. எனக்கு வேறு வழி தெரியல பிரதர், நான் எப்படியாவது அப்படி அவங்க பரிதாபமாக வர்றாங்கங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாலும் அது நடக்காது, நிறைவேறாது. ஆசீர்வாதம் வாழ்த்துறதுங்கிறது வேற, பட் தீர்க்க தரிசனம் விருப்பங்கிறது வேற. நிறைய விஷயங்கள் நடக்காமலும் நிறைவேறாமலும் போகிறது காரணம். சிலர்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. மாமா நான் நீட் எக்ஸாம் எழுத போறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நீ டாக்டர் ஆகிறதை நான் பார்க்கிறேன். கேட்கல, அப்படின்னா அது என்னன்னா அந்த பிள்ளைய நம்ம ஏன் வருத்தப்படுத்தணும், அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தணும்? பாவம், யார் பத்த பிள்ளையோ நம்மளை மாமான்னு கூப்பிடுது, 2 குலாப் ஜாமுன் எக்ஸ்ட்ரா வேற தருது. சில ஊழியக்காரங்களை மாமான்னு கூப்பிட்டுட்டா இவங்க மயங்கிடுவாங்க. நம்ம வேற அந்த வீட்டுக்கு ரெகுலராக வேற போகிறோம். எப்படி நீ ஏம்மா நீ டாக்டர் படிக்க வேண்டிய அழைப்பு உனக்கு இல்லையம்மான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் உனக்கு முன்னே போவார், அவர் தூதர்கள் பின்னே வருவார். எத்தனை மார்க் எடுத்தேன்? 40 மார்க் எடுத்தேன். இப்போ என்ன படிக்க? பிஎஸ்சி பயாலஜி படிக்கிறேன். அப்போ அது நடக்கவும் செய்யலை, அது சத்தமாக சொல்லுங்க, அது நடக்கவும் செய்யலை, அது நிறைவேறவும் செய்யலை. ஏன்னா அது அவனுடைய விருப்பம். அந்த பிள்ளை டாக்டர் ஆனால் நல்லா இருக்கும். சுய விருப்பங்கள் ஒரு நாளும். சீக்கிரம் வாசிங்க 2 ராஜாக்கள் 5:11. சீக்கிரமா நான் முடிக்கிறேன்.
2 ராஜாக்கள் 5:11. நாகமான் கடும் கோபம் கொண்டு, எல்லாரும் இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க, கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய். கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய். எல்லாரும் சொல்லுங்கன்னா தூத்துக்குடியில் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய். கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய். ஏன் கடும் கோபம் கொண்டான், ஏன் புறப்பட்டு போனான்னு அடுத்த 3 வார்த்தையில போட்டிருக்கு, வாசிங்க. அவன் வெளியே, யார் வெளியே வந்து நிற்கணும்னு சொல்றான்? வேதம் படிச்சவங்க சொல்லுங்க பாப்பா. எலிசா வெளியில வந்து நிற்கணும்னு சொல்றான். யாரு? எலிசா வெளியில வந்து நின்று அடுத்து தன்னுடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கையினால் தன் குஷ்டரோகத்தை தடவி இவ்விதமாய் தன்னை குணமாக்குவான் என்று தனக்குள்ளே நினைத்திருந்தான். இது அவனுடைய விருப்பம். சத்தமா சொல்லுங்க, இது அவனுடைய விருப்பம். என்ன விருப்பம்லாம்? அவனுக்கு 3 விருப்பம். ஊழியக்காரனை தெருவுக்கு கொண்டு வரணும். ஹலோ, கேட்கல? இந்த பக்கம் என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, கொஞ்சம் உற்சாகமாக இருங்க, கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விருப்பம் அவனுக்கு? ரூமுக்குள்ளே இருந்த எலிசாவை வெளியில் கூட்டிகிட்டு வரணும். 2வது என்ன விருப்பம்? அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். 3வது என்ன விருப்பம்? அவன் குஷ்டரோகத்தை இவர் கை வச்சு தொட்டு. பயங்கர விருப்பம். நம்ம எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு, இருக்கா? சிலருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு ஸ்கூலே இருக்கக்கூடாதுன்னு. சிலருக்கு விருப்பம் இருக்கு சமையல் கட்டே இருக்கக்கூடாதுன்னு. ஹோட்டலாக இருந்தால் நல்லா இருக்கும், கல்யாண வீடாக இருந்தால் நல்லா இருக்கும். காலையில் ஒரு கல்யாணம், மத்தியானம் ஒரு கல்யாணம். சோறு பொங்க வேண்டாமே, சிலிண்டர் வாங்க வேண்டாமே, கடுகு தாளிக்க வேண்டாமே, தேங்காய் திருவ வேண்டாமே. இப்படி விருப்பங்கள் 1000. இதெல்லாம் மனசில் இருக்கும். கிச்சன் இல்லாமல் ஒரு வீடு கட்டணும்னு சிலருக்கு விருப்பம். விருப்பங்கள் இல்லாதவங்க யார்? எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. நாகமானுக்கு என்ன விருப்பம்லாம் இருக்கு சொல்லுங்க? எலிசா வெளியில வரணும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், அவன் கையை தொட்டு. ஆனா என்ன நடந்துச்சு? 10வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. ஆனா இவன் என்ன விரும்பினா? இப்பந்தானமா சொன்னேன் அவன் வெளியில வரணும்னு. ஆனா இவன் இதான் ஆளு அனுப்புறான். 2வது விருப்பம், நீ போய். கவனிங்க, அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுன்னு சொல்ல இவன் சொல்றான் நீ போன்னு சொல்றான். 3வது என்ன சொல்றான்? யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண பொழுது அவன் என்ன சொன்னான்? இவன் வந்து அவன் கையை என் குஷ்டரோகத்தில் வச்சு இவன் சொல்றான், நான் உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன்னை தொடவும் மாட்டேன், நீயா முங்கி எழும்பி நீயா போயிரு. டேஞ்சர்ஸ் ஆஃப் ஓன் டிசைர். சொந்த விருப்பத்தினுடைய பிரச்சனையை பார்த்தீங்களா? சொந்த விருப்பத்தினுடைய பிரச்சனையை பார்த்தீங்களா? நடக்காது, நிறைவேறாது. சொந்த விருப்பத்தினுடைய பிரச்சனைகளை பார்த்தீங்களா? வெளியில வரணும்னு சொல்றான், அவன் ஆள் அனுப்புறான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும்னு நினைக்கிறான், அவன் நீ போன்னு சொல்றான். நான் 3வது, இவன் கையை அவன் குஷ்டரோகத்தில் வைக்கணும்னு சொல்றான், அவன் சொல்றான் நான் உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன்கிட்ட வரவும் மாட்டேன், உன்னை தொடவும் மாட்டேன், நீயா போய் யோர்தான்ல உனக்கு ஒரு வேலைக்காரனை கூட உன் கூட அனுப்ப மாட்டேன், நீயா முங்கி நீயா எழுப்பி போயிரு. இதனால தான் அவனுக்குள்ள என்ன வந்துட்டுன்னா கடும் கோபம் வந்து இப்போ எனக்கு வரும் கடும் கோபம். சொல்லுங்க, கடும் கோபம் வந்து சொல்லுங்க, கடும் கோபம் வந்து புறப்பட்டு போனார். இப்போ இந்த கோபம் வந்து புறப்பட்டு போனதுக்கு என்ன காரணம்னா அவன் நினைச்ச மாதிரி அவன் வெளியில் வரல. அவன் கர்த்தருடைய நாமத்தை அந்நிய பாஷை பேசலை, தீர்க்க தரிசனம் சொல்லலை. அவன் வந்து அவன் கையை தொட்டு குஷ்டரோகத்தை சுகமாக்கல. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இது அவன் விருப்பம், இது யார் விருப்பம் இல்லை, தேவ விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னேன் எலிசா வெளியே வருவான்னு, நான் உனக்கு சொன்னேன்னா அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வான்னு, நான் உனக்கு சொன்னேன்னா உன் குஷ்டரோகத்தை தொட்டு அவன் சுகப்படுத்துவான்னு, நீயா ஒரு விஷயத்தை விரும்பிட்டு ஏன் மேலே ஏன் கோவப்படுறேன்னு கேட்குறான். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். நீ டாக்டருக்கு படிப்பேன்னு நான் சொன்னேன் நான் கேட்குறாரு ஆண்டவர். இது நடக்கும்னு நான் சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் கேளுங்களே, நான் முடிச்சிடுறேன். நீயா ஒரு விஷயத்தை விரும்பிட்டு ஏன் ஊழியக்காரன் மேலே ஏன் கோவப்படுற? புரியலையா சிஸ்டர்? இன்னைக்கு நிறைய விஷயங்களை நாமளா விரும்புகிறோம். என் கணவர் இப்படி இருக்கணும்னு நீங்களா விரும்புறீங்க.
என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நீங்களா விரும்புறீங்க? புரியுற மாதிரி சொல்றேன். ஊழியத்தின் பாதையில கர்த்தர் என்னை இப்படி பயன்படுத்தணும்னு நான் விரும்பின காலங்கள் ஏராளம். ஆனா அப்படியெல்லாம் விரும்பி நான் தோற்று போனதுதான் அநேகம். அப்ப நான் துக்கத்தோட முறுமுறுப்போட ஜெபிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? ஞானேஷ், நீயா விரும்புவ, நடக்கலன்னு என் மேல கோபப்படுவியா? ஆனா நான் உண்டாக்கின விருப்பமானா? ஆனா சவுல் என்கிற அந்த வாலிபன், தர்சு பட்டணத்தான் ஐயா சவுல், அவன் நேர்த்தரு என்னப்பட்ட தெருவில் யூதா என்கிற வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அவனுக்கு ஒரு சொப்பனை உண்டாயிட்டுன்னு தெரியுமா? அனனியா என்கிற பேருள்ள மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன்மேல் கைகளை வைக்கவும் தான் பார்வை அடைகிறதாக சொப்பனம் கண்டா. அது அப்படியே நடந்தது. ஏன்னா அது தேவன் கொடுத்தது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ கை தட்டுங்க. அது தேவன் கொடுத்தது. அனனியா உன்கிட்ட வருவான்னு சொன்னது நான். ஆனா அனனியா உன்கிட்ட வருவான். அவன் உன் மேல கை வைப்பான்னு சொன்னது நான். ஆனா உன் மேல கை வைப்பான். நீ பார்வை அடைவான்னா பார்வை அடைவ. ஆனா நாகமானே, நான் உங்ககிட்ட சொல்லலையே எலிசா உங்ககிட்ட வருவான்னு, நான் உங்ககிட்ட சொல்லலையே. இன்னைக்கு அநேகர் இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. நானா விரும்பிட்டு தேவன் மேல கோபப்படக்கூடாது. கையை உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடுங்க. தாய்மார்கள், தகப்பன்மார், ஐயா கொஞ்சம் கை, நானா விரும்பிட்டு கீபோர்டில் கை வைங்க தம்பி. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் 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 கவனிங்க. கொஞ்சம் கை உயர்த்தி வாயை திறந்து ஜெபிங்க. 2 வார்த்தை ஜெபம் பண்ணு. நான் முடிக்கிறேன். நானா விரும்பிட்டு தேவன். சிஸ்டர், உங்களுக்கு புரியலையா? கர்த்தர் பேசுறது எனக்கு தெரியுதே. உன் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு நீயா விரும்பிட்டு கர்த்தர் மேல கோபப்படுறது என்ன அர்த்தம்? நான் கொடுக்கல. ஆனா நான் கொடுத்த விருப்பம் ஒன்றும் நிறைவேறாம போகல. நான் கொடுத்ததெல்லாம் நிறைவேறி இருக்கு. நீயா ஒன்ன விரும்பிட்டு நடக்கலன்னு என் ஊழியக்காரன் மேல கோபப்படுவியா? வேதத்தின் மேல கோபப்படுவீங்களா? கொஞ்சம் வாயை தரங்களே. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். நானா ஆசைப்பட்டுட்டு ஆண்டவர் மேல கோபப்படுறேனே. வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கலாமே. இன்னைக்கு அந்த விருப்பங்களை எல்லாம் சிலுவையில் அறைங்க. எலிசா வெளியில வரணும்னு விரும்பினது நீ. அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும்னு நினைச்சது நீ. உன் குஷ்டரோகத்தின் மேல கை வைக்கணும், ஊழியத்துல இப்படி நடக்கணும், குடும்பத்துல இப்படி நடக்கணும்னு நினைச்சது நீங்க. நீயா ஒரு விஷயத்தை உன் மனசுல நினைச்சிட்டு அது நடக்கலன்னு ஏன் கோவப்படுற? நாகமானே, இவ்வளவு அமைதியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் வாயை தரங்க. நான் பொறுமையா தானே சொல்றேன் சத்தியத்தை. ஐயா, நான் சொல்றது சத்தியம் தானா? சத்தியம் தானா? கொஞ்சம் வாயை தரங்களே. நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட வாய் வர மாட்டேங்குது. வாழ்த்துக்கள். அப்படிப்பட்டவங்க எல்லாம் தயவு செய்து தனி ஜெபத்துக்கு வந்துடாதீங்க. அப்படியே போயிருங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருங்க. நீங்க, நான் திரும்பவும் சொல்றேன், சும்மா குறி கேட்கறதுக்கெல்லாம் வரக்கூடாது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு தனி ஜெபம்லாம் கிடையாது. கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க. இவ்வளவு லெத்தார்ஜிக்கா இருக்காதீங்க. கொஞ்சம் வாயை தரங்கன்னு. ஆவியானவர் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். ஓகோ, நிறைய விஷயத்தை நானா விரும்பிட்டேனா? அந்த விசுவாசி என்கிட்ட அன்பா இருக்கணும்னு நானா விரும்பிட்டேனா? அவங்க என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நானா விரும்பிட்டேனா? இது தேவன் கொடுத்த விருப்பம் இல்லை. அதனாலதான் அது நடக்கல. அதனாலதான் எலிசா வெளியில வரல. அதனாலதான் அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளல. அதனாலதான் அவன் குஷ்டரோகத்துல கை வைக்கல. கை உயர்த்தி ஜெபிங்க. என் விருப்பம் வேண்டாப்பா, இனி என் விருப்பம் வேண்டாப்பா, என் வழிகள் வேண்டாப்பா, கதறவங்க கதறுங்க, என் நினைவுகள் வேண்டாப்பா. அது என்னை தோற்கடிக்குமே, அது என்னை கோபப்பட வைக்குமே.
அது என்னை பின்மாற்றத்திலே போக வைக்குமே, என் சுபாவத்தை மாற்றி விடுமே. இனி தேவனால் உண்டாக்கப்படாத ஒரு விருப்பமே அன்றி எனக்குள்ள சுய விருப்பம் இருக்கக்கூடாது. எனக்குள்ள ஒரு சுய விருப்பம் இருக்கக்கூடாது. அது என் பிள்ளைகளை பற்றியோ என் ஊழியத்தை பற்றியோ வாட் எவர் இட் மே பி. 2 நிமிஷம் ஜெபிப்பீங்களா? 2 நிமிஷம் ஜெபிப்பீங்களா? இதுக்கு மேல நான் எப்படிங்க புரிய வைக்கிறது? என் எல்லாமே ஐயா நீர்தான். கவனிங்க, 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் ஜனங்களை இலக்கம் பார்க்கும்படி சாத்தான் தாவீதை ஏவினான். பிசாசினால் உண்டாக்கப்படுகிற விருப்பம், நான் முடிக்கிறேன். தேவனால் உண்டாக்கப்படுகிற விருப்பம் கண்டிப்பா செய்கையில் வரும். மனுஷ விருப்பங்கள் நடக்காது, நிறைவேறாது. 3வது பிசாசினால் உண்டாக்கப்படுகிற விருப்பம். தாவீதுக்கு என்ன விருப்பம் வருது? ஜனங்களை எண்ணணும். வீட்டில் போய் படிங்க. 2 சாமுவேல் 24:3 யோவாபு கேட்கிறான், கூட இருக்கிறவன் கேட்கிறான், ராஜாவுக்கு இந்த விருப்பம் ஏன்? ராஜாவுக்கு இந்த விருப்பம் ஏன்? ராஜாவே, இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் கர்த்தருடைய ஜனங்களை பெருக பண்ணுவாராக. ஆனாலும் இந்த விபரீதமான விருப்பம் என்ன? ஆனாலும் சாத்தான் ஏவுகிற விருப்பத்துக்கு தாவீது தன்னை விட்டு கொடுத்த போது, பைபிள் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க, 9 மாதமும் 20 நாளும் எடுத்து அவர்கள் ஜனங்களை இலக்கம் பார்த்தார்கள். ஆமாங்க, இஸ்ரவேலிலே 9 லட்சமும் யூதாவில் 5 லட்சமும் மொத்தம் 13 லட்சம் பேர், அவர்கள் 17 லட்சம் பேர் இலக்கம் பார்க்கப்பட்டார்கள். அந்த 2 சாமுவேல் 24:10 போட்டிருக்கு. அந்த வார்த்தையை கவனிங்க. அவன் ஜனங்களை இலக்கம் பார்த்து தீர்ந்த போது ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. நான் சொல்றேன், பிசாசினால் ஏவப்பட்டு வருகிற விருப்பங்கள் நிறைவேற வரைக்கும் நல்லா இருக்கும். நிறைவேறின பிறகு வாதிக்கும். ஏண்டா அதை செய்தோம், ஏண்டா அப்படி பேசணும், ஏண்டா அப்படி பண்ணணும், ஏண்டா அப்படி போனோன்னு தோணும். உடனே காத் என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி 7 வருஷம் பஞ்சம், 3 மாத கொள்ளை நோய், 3 நாள் 3 மாத பட்டயம், 3 நாள் கொள்ளை நோய். இந்த 3ல எது உனக்கு வேணும்னு கர்த்தர் கேட்கிறாருன்னு அனுப்புறார். நான் சொல்றது புரியுதா? 7 வருஷம் பஞ்சம், 3 மாத பட்டயம், 3 நாள் கொள்ளை நோய். காத்து கேட்கிறான், வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை எனக்காக படிக்கணும். காத்து தீர்க்கதரிசி கேட்கிறான், என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு சொல்லணும்? சொல்லு தாவீதே. தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? ஏற்கனவே நான் பிசாசினால ஏவப்பட்டு விரும்பி வாதிக்கப்பட்டது போதும், இனி நான் விரும்ப போறதில்லை, கர்த்தர் கையில் விழ போறேன். அவர் கைகளிலே திரளான, கவனிங்க, திரளான இறக்கம் உண்டுன்னு சொல்லி விழுந்தான். நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, நீங்க சரியான தேவ பிள்ளையாக இருந்தா உங்க கண்கள்ல கண்ணீர் வரும். என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் கையில் விழுந்துட்டான். அவன் அந்த 3ல எதை தெரிந்து கொள்ளணும்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே விரும்பி நான் பட்ட பாடு போதும், இனி நான் விரும்ப போறது இல்லைன்னு கர்த்தர் கையில் விழுந்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த 3ல எது குறைஞ்ச தண்டனைன்னு பார்த்து அந்த 3 நாள் கொள்ளை நோயை அனுப்பினார். நீங்க கர்த்தர் கையில விட்டீங்கன்னா சின்னதா பார்த்து உங்களுக்கு தருவார். நீங்க கர்த்தர் கையில விட்டீங்கன்னா அவரு, ஒருவேளை நான் தெரிந்து கொண்டா 7 வருஷம் பஞ்சத்தை தெரிந்து கொள்ளுவேன், நான் தெரிந்து கொண்டா 3 மாச பட்டயத்தை தெரிந்து கொள்ளுவேன். ஆனா கர்த்தர்ட்ட விட்டதுனால கர்த்தர் எதை தெரிந்து கொண்டார் தெரியுமா? 3 நாள் கொள்ளை நோய். ஆனா அந்த 3 நாள் கொள்ளை நோய் அனுப்பின உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள 70,000 பேர் செத்தார்கள்னு இருக்கு. கரெக்டா நான் பேசுறது? 70,000 பேர் செத்தாங்க. ஆனாலும் அந்த 3 நாள் தொடர விடாம அந்த வாதை அனுப்பின தூதன்ட்ட போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டா. நான் சொல்றேன், நம்ம விரும்பினதெல்லாம் போதும், கர்த்தர் கையில விட்டு பாருங்க. உள்ளதிலேயே குறைவான தண்டனை ஏதோ அதை தர மாதிரி தந்து நிறுத்தி வாதையை நிறுத்துவார், வாதையை நிறுத்துவார், வாதையை நிறுத்துவார், வாதையை நிறுத்துவார். தங்கச்சி, தம்பி, அம்மா, ஐயா, நாம விரும்பி விரும்பி தோற்றது போதும். அவர் கையில விட்டு கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்கன்னு விட்டு கொடுங்க பார்க்கலாம். உள்ளதிலேயே சின்னது எதுன்னு பார்ப்பார். அதை அனுமதிக்கிற மாதிரி அனுமதிச்சுட்டு
போதும் நிறுத்துன்னு சொல்லிடுவார். கரங்களை உயர்த்துங்க. பரிசுத்தாவின் பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருகிறது. தேவனால் உண்டாக்குகிற விருப்பங்கள் செய்கையில் வரும். மனுஷனால் உண்டாக்குகிற விருப்பம் நடக்காது, நிறைவேறாது. ஆனால் பிசாசினால் உண்டாகிற விருப்பம் நடக்கும். ஆனால் வாதிக்கும். அது உன்னை வாதிக்கும், அது உன்னை சாகடிக்கும். ஆனால் தாவீது இப்ப முடிவெடுக்கிறான். கொடியை இடுக்கண்ணிலே அகப்பட்டிருக்கிறேன், இப்ப கர்த்தர் கையில நான் விழ போறேன். எத்தனை பேர் வேதாகமத்தை மூட போறீங்க? எத்தனை பேர் வேதாகமத்தை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்க? முழங்கால் படியிடுறவங்க முழங்கால் படியிடுங்க. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இன்னும் ஒரு தடவை கூட, இம்மையிலும் இம்மையிலும் நீரே, சத்தம் உயர்த்தப்படட்டும். அநேகருக்குள்ள தேவன் விருப்பத்தை உண்டாக்க போகிறோம். உங்க சத்தம் கேட்கட்டுமே, உங்க சத்தம். இன்பத்திலும் நீரே அப்பா, நீரே என் நேரமும் என் நேரமும் என் நேரமும் ஐயா நீர்தானே. சத்தமும் உயர்த்தப்படட்டும். எப்படி முசுக்கட்டை செடியின் நடுவில் இருந்து இறைச்சல் உண்டானது போல உங்க யாரு கை தட்டக்கூடாது, யாரு கை தட்டக்கூடாது. உங்க ஜெப சத்தம் மட்டும் உயர்த்தப்படட்டும். போதும், என் விருப்பம் இனி வேண்டாம், என் விருப்பம் வேண்டாம்.
பிசாசு தருகிற விருப்பம் வேண்டாம். தேவனே ஒரு விருப்பத்தை உண்டாக்கட்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரால் ஒரு விருப்பம் உண்டாக்கப்படுமானால் உங்களுக்குள்ள சகிப்புத்தன்மை வரும், உங்களுக்குள்ள விட்டு கொடுக்கிற எண்ணம் வரும். நீ அந்த ரதத்தை காண்பாய், நீங்கள் அந்த ரட்சணியத்தை காண்பீர்கள். ஓ பிலிப்புவே, உனக்குள்ள அந்த விருப்பத்தை உண்டாக்கினது தேவனானால் இன்னைக்கு இந்த காலை வேளையிலே சிலருக்குள்ள ஜெப விருப்பத்தை உண்டாக்குகிறார், ஊழிய விருப்பத்தை உண்டாக்குகிறார். இதுவரைக்கும் யாரும் செய்யாததை செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தை தேவனே உண்டாக்குகிறார். அந்த விருப்பத்தை உண்டாக்கினவர் திறமைகளை தோற்கடித்து, தகுதிகளை தோற்கடித்து, பலத்தை தோற்கடித்து, ஆயுதங்களை தோற்கடித்து கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நான் சொல்லுகிறேன். தேவனால் உண்டாக்கப்பட்ட விருப்பமானால் அது அணையாது, அது அணைக்க முடியாது. தேவனால் உண்டாக்கப்படுகிற விருப்பம், ஏதாவது ஒரு விருப்பம் தேவன் உண்டாக்கட்டும். இன்னைக்கு தேவனால உண்டாக்கப்படாததுனாலதான் பாதியில் அணைந்து போகிறது, நடக்காமலும் நிறைவேறாமலும் போகிறது. அது நிறைவேறின பிறகு உங்க இருதயம் உங்களை வாதிக்கிறது. ஒரு வார்த்தை கேளுங்க, எங்க ஊழியத்துல ஏதாவது உண்டாக்குங்கப்பா, எங்க வாலிப பிள்ளைகளுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குங்கப்பா, இரவெல்லாம் ஜெபிக்கணுங்கிற விருப்பத்தை உண்டாக்கிருங்க, ஊழியம் செய்யணுங்கிற விருப்பத்தை உண்டாக்கிருங்க. நீங்க உண்டாக்கிட்டீங்கன்னா அணையாதுப்பா, உண்டாக்கிட்டீங்கன்னா அணையாதுப்பா. அடுத்த 2 நிமிஷம் கையை உயர்த்தி ஜெபிப்பீங்களா? தேவனே சிலருக்குள்ள சிலதை உண்டாக்க போகிறார், தேவனே சிலருக்குள்ள சிலதை உண்டாக்க போகிறார், தேவனே உண்டாக்குகிறார். தேவன் உண்டாக்குவார், ஆனால் அது நல்லது, அது நல்லது என்று காண்பார். அது நல்லது, அது நல்லது. கை உயர்த்துங்க, 2 நிமிஷம் கதறுங்க, கதறுங்க, கதறுங்க. ஓ, இடைவிடாத ஒரு ஜெபாவிய சிலருக்குள்ள சிருஷ்டிக்கிறார், சுவிசேஷ பாரத்தை சிலருக்குள்ள உண்டாக்குகிறார், சபை தரிசனத்தை சிலருக்குள்ள உண்டாக்குகிறார். இதுவரைக்கும் சந்ததியில யாரும் செய்யாததை செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார். அடுத்த 2 நிமிஷம் கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்ல நல்ல கைகளை தட்டுங்க. உண்டாகிறது, உண்டாகிறது, உண்டாகிறது. நல்ல கை தட்டுங்க. அணைக்க முடியாது, அணைக்க முடியாத விருப்பங்கள், தேவனால் உண்டாக்கப்பட்ட விருப்பம் என்பதற்கு அடையாளமாய் இதுவரைக்கும் செய்யாத ஒன்றை நீ செய்ய போகிறாய். தேவனால் உண்டாக்கப்பட்ட விருப்பம் அடையாளமாய் இதோ உன் கைகளிலே கோலியாத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. பல வருஷமாய் உனக்குள் புதைந்திருந்த அந்த ரதத்தை உன் கண்கள் காண போகிறது. ஒரு அக்கினி வானம் திறக்கப்படுவதாக. மகிமாய் நீ பரக்கத்துரமா லஷபரதனா உடரபலப கத்துரபலபா. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அக்கினி, ஃபயர். இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வல்லமை, இழந்து போன கிருபை, அக்கினி, அக்கினி, அக்கினி. பின்னாடி சிஸ்டர் ப்ளீஸ் வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. சிஸ்டர் ப்ளீஸ், அலெக்ஸ் பாஸ்டர் வைஃப் ஃப்ரெண்ட்ல வாங்க ப்ளீஸ். வாலண்டியர்ஸ் வாங்க ப்ளீஸ், முன்னாடி வாங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. மற்றவர்கள் மேல தெய்வீக அக்கினி. நல்ல கை தட்டுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் பாருங்க, நல்ல கை தட்டுங்க. அநேகர் மேல ஒரு மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஃபயர். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Laya katala hasata la brakaturaba udalaba katurabalaba adurabalagadagana. ஓ சந்ததியிலே இதுவரையிலும் இல்லாத ஒரு புதிய திட்டத்தை, ஒரு புதிய விருப்பத்தை தேவனே உண்டாக்குகிறார், உண்டாக்குகிறார். ஒருவரும் அணைக்க முடியாது, ஒருவரும் அணைக்க முடியாது. ஃபயர். அணைக்க முடியாத அக்கினி, அணைக்க முடியாத அக்கினி. உண்டாக்கினது தேவனானார், உண்டாக்கினது தேவனானார். கை தட்டுங்க. 2 நிமிஷம். உடரா அதல் கமனா அதுரவனதனா இவல் கமனா வைடவல் கமனா. நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. இழந்து போன அபிஷேகம். வாக்குத்தத்தங்கள் வருஷங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் விருப்பத்தை உண்டாக்குகிறாரா? அந்த ரட்சணிய வருகிறது, அந்த ரட்சணிய வருகிறது. இது நான் இல்ல, இது நானா விரும்பின விருப்பம் அல்ல, இது ஏன் எண்ணம் அல்ல. தேவனே அலீஷா அலீஹா மசூஹா லியந்தரா லாசி உலஹசி. கைகளை தட்டுங்க, வேடிக்கை பாருங்க, நல்ல வேடிக்கை பாருங்க. கண்ணை மூடி ஜெபிங்க ஐயா.
நானாவா யுத்த களத்துக்கு வந்தேன்? நானாவா ரட்சிப்புக்குள்ள வந்தேன்? நானா அந்த ஊழியத்தை செய்யணும்னு வந்தேன்? இது நான் இல்ல, இது நான் இல்ல, இது தேவனே எனக்குள்ள உண்டாக்கினதானா? இதுவரைக்கும் நான் செய்யாத ஒன்றை கர்த்தர் செய்ய வைக்கணும். அத தேசம் பார்க்கணும். கேளுங்க, உரிமை உங்களுக்கு இருக்கு. நானா செய்றேனா? நானாவா செய்றேன்? எனக்கு இந்த பலன் இல்லைன்னு எனக்கு தெரியும்ல. இது நான் இல்ல, இது நான் இல்ல, இது நான் இல்ல, நான் இல்ல. எனக்குள்ள ஒருத்தர் விருப்பம். பலவீனத்தின் நடுவுல நானா செய்றேன். இது நீங்களா செய்யல என்பதற்கு இந்த வருஷம் உன் கைகளில் சிலதை நான் ஒப்பு கொடுப்பேன். இது நீயா செய்யல, இது நீயா செய்யல. உனக்குள்ளே ஒரு விருப்பத்தை கை தட்டுங்க, கை தட்டுங்க. இது நீ இல்லனே, இது நீ இல்லனே, இது நீ இல்லனே. உடரபலக்க துரபலப சந்தலப. இது நீ இல்ல, 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 இது நீங்கள் அல்ல, இது நீங்கள் அல்ல. உனக்குள்ளே ஒருவர் கை தட்டுங்க. அநேகர் மேல கிருபை, அநேகர் மேல கிருபை, அநேகர் மேல அபிஷேகம். இது நீ இல்ல, இது நீ இல்ல, இது நீ இல்ல. கை தட்டுங்க. இது நீ இல்ல, இது நீ இல்ல, நானே. கைகளை தட்டுங்க. இந்த ஊழியத்தை செய்தது நீங்க அல்ல, தேவனே. இந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி இப்ப புறப்படுகிறது. ஒவ்வொருவரும் கைகளை தட்டுங்க. நிரம்பி வருகிற ஒரு அபிஷேகம் செய்கையில் வருகிறது, ரதங்கள் வருகிறது. அலெக்ஸ் பாஸ்டர் சுயமா ஓடினாருன்னு நினைக்காதபடிக்கு இதோ நானே உன்னை யுத்த களத்தில் இறக்கிவிட்டேன் என்பதற்கு அடையாளமாய் உன் கைகளில் அவனை ஒப்பு கொடுக்கிறேன், தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கை தட்டி. அதுக்கு முன்னாடி என் விருப்பம் நிறைவேறாது. நானா விரும்பிட்டு தேவன் மேல நீ கோபப்பட மாட்டேன். இது உன் விருப்பம். நீயா விரும்பிட்டு என் மேல கோபப்படுவியா? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? பிசாசினால் ஏவப்படுகிற விருப்பங்கள் நிறைவேற வரைக்கும் நல்லா இருக்கும், அப்பிறகு வாதிக்கும். 7 வருஷம் பஞ்சமா, 3 மாசம் பட்டயமா, 3 நாள் கொள்ளை நோயான்னு கேட்ட போது அவன் சொல்லிட்டான், இனி நான் விரும்ப மாட்டேன், நான் விரும்பி தோற்றது போதும், கர்த்தர் கையில விழ போறோம். எத்தனை பேர் கர்த்தர் கையில விழ போறீங்க? நீங்க கர்த்தர் கையில உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியும் உனக்கு எது நல்லதுன்னு, அவருக்கு தெரியும் உனக்கு எது நல்லதுன்னு. வாதை நிறுத்தப்படும். போதும் நிறுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே. கை உயர்த்தி இம்மையிலும் நீரே என் எல்லாமே எல்லாமே தேவனே உண்டாக்குகிறவர், புதியவைகளை உண்டாக்குகிறார். உண்மை எல்லாமல் எனக்கு யாரும். இதுவரைக்கும் இல்லாத புதிய விஷயங்கள் ஊழியத்தில் உண்டாக போகிறது. புதிய இடங்கள், புதிய தரிசனங்கள், புதிய திட்டங்கள் குடும்பங்களில்
நாளிலே புதிய உறவுகள் உண்டாக போகிறது, புதிய வரவுகள் உண்டாக போகிறது, புது பாஷைகள் உண்டாக போகிறது, புதிய அத்தியாயங்கள் உண்டாக போகிறது. என் இயேசையா, என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியானவரே, ஓரா காத்தா ரப எல்லா உற்சாகமாக எங்க விருப்பம் வேண்டாண்டவரே, உங்க விருப்பம் மாத்திரம், உங்க விருப்பம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில ஊழியத்தில் நிறைவேறுவதாக எல்லாரும் உற்சாகமாக ரீமானா கத்த ரக துடா ரீமானா ஷபா லபா. இந்த வருடத்தின் முதல் மாதத்தில் ஓரா கத்த ரப லபா எங்க விருப்பம் இல்ல, எங்க விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பமே, உங்க விருப்பமே எங்க வாழ்க்கையில ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.